கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய மாலை நேர மன்னாவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வேத பகுதி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி ஒரு சில வசனங்களை நம்ம தியானிக்க போறோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக் கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, இந்த உலகத்துல நாம வாழ்வதற்கான சூத்திரத்தை மிக எளிமையாக இந்த வேத வசனம் நமக்கு கற்பிக்கிறது. ஏன்னா போராட்டங்களும் பிரச்சனைகளும் எதனால நம்முடைய வாழ்க்கையில நம்மை சமாதானத்தை இழக்க பண்ணுகிறது? சில நேரங்கள்ல நாம சோர்ந்து போயிடுறோம், சில நேரங்கள்ல நம்ம சமாதானத்தை இழந்துடுறோம், சில நேரங்கள்ல நமக்கு பிரச்சனைகள் மேலோங்கி நிக்குது. அப்படின்னா அதுக்கெல்லாம் என்ன காரணம், அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இங்கே ஒரு அழகான இம்மானுவேலர் நமக்கு அறிப்பு புகட்டுகிறார். இயேசு கிறிஸ்துவை முன்னுதாரணமாக வைத்து, இயேசு கிறிஸ்துவை ஒரு ரோல் மாடலாக வைத்து அவரை போலவே நீங்களும் வாழ கத்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, அவர் இந்த உலகத்துல எப்படி இருந்தார் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவரு ரொம்ப பாடு அனுபவிச்சாருங்க, ரொம்ப வேதனைகள் அனுபவிச்சாரு, ரொம்ப துக்கங்கள் அனுபவிச்சாரு அப்படின்னா அதெல்லாம் உண்மைதான். அதாவது என்ன காரணத்தினால அவரு அந்த மாதிரியான துக்கங்களையும் வேதனைகளையும் அனுபவித்தார் அப்படின்னா, நம்ம எல்லாருமே நன்மையான ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் அனுபவிச்சார். ஆனா பாருங்க, அவர் வாழ்நாள் முழுவதும் அந்த துன்பத்தை அனுபவிக்கல. கிட்டத்தட்ட 33.5 ஆண்டு காலம் அவர் இந்த பூமியில வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த நாட்கள்ல அவர் அந்த துன்பத்தை அனுபவிக்கல. ரொம்ப பொறுமையோடு நிதானமா மற்றவர்களால் பாராட்டப்படும்படியா இப்படி எல்லாம் தான் அவர் இருந்தார். ஒரு சாரர், அதாவது பரிசேயர்னு சொல்லுவாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, இவரை எப்படியாவது குற்றப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இவர் கூடவே இருந்து இவரை குற்றப்படுத்துவதற்காகவே பல இவருடைய கிரியைகளின் நிமித்தம் இவரை குற்றப்படுத்திட்டு இருந்தாங்களே தவிர, பயனடைந்தவர்கள் பயன் பெற்றவர்கள் எல்லோருமே அவருடைய நாமத்தை துதித்தார்கள், அவருக்கு நன்றி சொன்னாங்க, அவருடைய நாமத்தை உயர்த்தி பிடிச்சாங்க. இப்ப பாருங்க, இவர் யாரையுமே பொருட்படுத்தல. அதாவது தன்னை ரொம்ப புகழ்றாங்களே அப்படின்னு உச்சத்துக்கு போயிடல, தன்னை ரொம்ப அவமானப்படுத்துறாங்களே அப்படிங்கிறதுனால சோர்ந்து போகவும் இல்லை. இந்த ரெண்டு விஷயம் இயேசு கிறிஸ்து கிட்ட கிடையாது. ஒண்ணு, எல்லாரும் தன்னை புகழ்றாங்க, ஆஹா இவர்னால எனக்கு நான் சுகம் பெற்றிருக்கிறேன், இவருதான் எனக்கு எல்லா சுகத்தையும் கொடுத்தாரு, நான் நடக்க முடியாம இருந்தேன், நான் பார்வை தெரியாம இருந்தேன், இவர் வந்துதான் எனக்கு அற்புதத்தை செய்தார் அப்படின்னு அவரை புகழுகிறவர்கள் மத்தியில அவர் தன்னை பெரிய புகழ்ச்சிக்கு காரணர் ஏத்துக்கிட்டு தன்னை ஒரு 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 டாம்பிகமான ஒரு தோரணையோடெல்லாம் அவர் வாழல. இன்னொன்னு, இவர் தேவதூஷணம் சொல்றாரு, இவர் கடவுளுக்கு விரோதமான காரியத்தை செய்யறாருன்னு சொன்னவங்க மத்தியில இவர் சோர்ந்து போயிடும். ஆனா இந்த ரெண்டுமே நம்ம இடத்துல இருக்கு, நல்லா கவனிச்சு பாருங்க. அதாவது நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியம் செஞ்சிடறோம், அதுல நிறைய பேர் பயனடைஞ்சிடறாங்க. அப்படிங்கிறப்ப
எல்லாரும் மத்தியிலும் அவங்க நம்ம புகழ்றப்ப நமக்கு கொஞ்சம் அப்படியே கெத் அப்படி வரும். நாம கொஞ்சம் அப்படியே ஒரு பெருமிதத்துல இருப்போம். ஆஹா, நம்மளை எல்லாம் புகழ்றாங்க, நாம தான் இந்த காரியம் ஜெயம் பெற்றதற்கு காரணம் அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டிமை கொஞ்சம் லேசா தலை தூக்கும். அப்ப நம்ம பாருங்க, அது தப்பான காரியங்கிறத நாம அந்த சூழ்நிலையில நம்ம நினைச்சு பார்க்க மாட்டோம். எப்படியா ஒரு வழியா சரி நம்ம எல்லாரும் புகழ்றாங்க, நமக்கு எல்லாம் பரிசு கொடுக்குறாங்க, நம்மை பாராட்டுறாங்கன்னு அந்த பாராட்டுதலை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் நம்ம முயற்சிப்போமே தவிர, அந்த இடத்துல இதுக்கு காரணம் நான் இல்ல, என்ன புகழாதீங்கன்னு நம்ம சொல்றதுக்கு நம்ம வாய் வர்றதில்லை. அதே மாதிரி நம்ம யாராவது நம்ம செய்கிற செயல்களில நம்மளை விரோதமாகவோ நம்மளை எந்த காரியம் செய்ய விடாம அவங்க தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன வழியோ அதைய எல்லாருமா சேர்ந்து பின்பற்றி அதை தடுத்து நிறுத்திட்டாங்கன்னா உடனே நம்ம சோர்ந்து போயிடும். என்னடா நம்ம என்ன நம்முடைய நலனுக்காகவா செஞ்சோம், நண்பர்களுடைய நலனுக்காக செஞ்சோம், திருச்சபையினோட நலனுக்காக செஞ்சோம். ஆனா இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, என்ன இவ்வளவு அவமானப்படுத்துறாங்களே, சரி நமக்கு என்ன, நாம ஏன் அதை செய்யணும் இந்த அவமானத்துக்கு மத்தியில அப்படிங்கிற அந்த சோர்வு நமக்குள்ள வந்துடும். பிரியமானவர்களே, இந்த ரெண்டுமே இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இல்லை. அவரை தூஷித்தவர்கள் மத்தியிலையும் அவர் எப்பயும் போலதான் இருந்தாரு, அவரை தூக்கி பிடிச்சவங்க மத்தியிலையும் அவர் எப்படியும் போலதான் இருந்தார். ஏன்னா அவருக்குள்ள இருந்தது பாருங்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஏன்னா அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருந்தார். அவருக்கு முன்னால ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கு. என்ன சந்தோஷம் அப்படின்னா, இந்த பூமியில இப்படி ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்தீங்கன்னா உனக்கு உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற முதற் பலன் இருக்கு. இன்னொன்று, பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்துல நீங்க வீற்றிருக்க போறீங்க. மூணாவது, நீங்கள் இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் ராஜாவா இருக்க போறீங்க. அப்படிங்கிற அந்த சந்தோஷம், அந்த ஈவு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு முன்னால. அது இப்ப கிடையாது. பிதாவாகிய தேவன் என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றி தீர்ந்ததற்கு பிறகு இப்படிப்பட்ட சந்தோஷம் அவருக்கு வைக்கப்பட்டிருப்பதை அவர் உணர்றாரு, அவருக்கு தெரியுது. இப்ப அவர் என்ன செய்யறாரு, இந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்க போகுது, இந்த பூமியில் இல்ல, இந்த பூமிக்கு அடுத்த காரியத்துல எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால நான் இந்த பூமியில எனக்கு ஏற்படுகிற அவமானத்தையும் சிலுவையிலே நான் படுகிற பாடுகளையும் நான் சகித்து தேவனுடைய வலது பாரிசத்துல வீற்றிருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நான் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டார். நம்மளை கூட அப்படிதான் சொல்றாங்க. நமக்கு முன்பாக ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. பவுல் அதுக்கு ஒரு சாட்சி சொல்லுவார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இந்த பூமியில நான் அநேக பாடுகள் படணுங்கிறது தான் என்னுடைய போராட்டம். அந்த போராட்டத்தை நான் போராடிட்டேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டம், இந்த உலகத்துல நான் வாழக்கூடிய வாழ்க்கை முடிய போகுது, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்கிற கடவுள் பவுல் மீது ஒரு விசுவாசம் வச்சிருக்காரு. விசுவாசம்னா நாம உடனே தேவனிடத்துல போய், ஆண்டவரே எனக்கு அதை செய்யுங்க இது செய்யுங்க, நான் உங்க மேல முழு நம்பிக்கையோடு இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு செய்வாரு, கர்த்தர் எனக்கு என்னை ரட்சிப்பாரு, கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பாரு அப்படிங்கிற கர்த்தர் மேல நாம வைக்கிற விசுவாசம், நாம வைக்கிற நம்பிக்கை. இங்க பவுல் அதை சொல்லல. பவுல் என்ன சொல்றாரு, பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். கடவுள் மனுஷன் மேல விசுவாசம் வைப்பார். பவுல் மேல ஒரு விசுவாசம் வச்சார். புரஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறவனா நான் இவனை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு ஆண்டவர் அவன் மேல பவுல் மேல விசுவாசம் வச்சதுனால பவுல் பல நிருபங்களை எழுதுறாரு, பல சமுதாய மக்களை போய் சந்திக்கிறாரு, பல இன மக்களை போய் சந்திக்கிறாரு.
சந்திச்சு அவர்களுக்கு மத்தியில இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மகா பரிசுத்தத்தினுடைய தியாகத்தின் உச்சத்தை போய் சொல்றார். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்றாங்க. அதை ஏற்றுக்கொள்ளும்படியா சொல்றார். ஒரு சில அற்புதங்களையும் அடையாளங்களையும் அங்க நிகழ்த்தி காட்டுறார். இயேசு ஒருவரே மெய்யான தேவன், அவர்தான் இந்த உலகத்தின் மீட்பர் அப்படிங்கிறத அவர் போய் சொல்றாரு. சொல்லுவாரு அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவோட நம்பிக்கை, பிதாவாகிய தேவனோட நம்பிக்கை. அவர்கள் பவுலின் மீது வைத்திருந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். இது முதல் ஜீவ கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கு. எப்படிங்க? எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, ஒரு ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நான் ஏற்ற காலத்துல அதை போய் நான் வாங்கிக்குவேங்க. அப்ப இந்த பாடுகள் எல்லாம் அவர் எதுக்காக பட்டார் அப்படின்னா, இந்த ஜீவ கிரீடத்தை பெற வேண்டும் என்பதற்காக. இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த பாடுகள் அனுபவிச்சார்னா, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஜீவ கிரீடம். அப்ப நம்மையும் அப்படித்தான் சொல்றாரு, நீங்களும் என்ன பண்ணுங்க, இந்த உலகத்துக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்கிற போது நீங்க எதையும் சிந்திக்காதீங்கிற. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அப்ப எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கஷ்டங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தாங்க, பவுலுக்கு கொடுத்தாங்க. இயேசுவானவரை சிலுவையில் அடிச்சாங்க. அவர் மானுஷீகத்துல எத்தனையோ பாடுகளை அனுபவிச்சாங்க, வழிகளை அனுபவிச்சாங்க. இதையெல்லாம் அவர் பொருட்படுத்தவே இல்லை. ஏன்னா அவருடைய கண்களுக்கு தெரிந்ததெல்லாம் அந்த பிதாவாகிய தேவனுடைய வலது வாரிசம் தான். அவருடைய கண்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அங்க வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஜீவ கிரீடம் தான். அப்ப நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னா, பவுலுக்கு என்ன ஜீவ கிரீடம் கொடுக்கப்பட்டதோ அதே ஜீவ கிரீடம் நமக்குமாக வைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துக்கு உயிர்த்தெழுதல் என்கிற அந்த அற்புதமான பலனை பிதாவாகிய தேவன் கொடுத்தார் இல்லையா, அதே பலன் நமக்கும் உண்டு. இந்த பலன்களிலே முதற் பலனானவர் இயேசு கிறிஸ்து அப்படி வழி வழியாக வாரிசாக வரிசையாக உயிர்த்தெழுப்பப்படுகிற போது நாமும் அந்த வரிசையில உயிர்த்தெழுப்பப்படுவோம். அப்படிங்கிறதான் உண்மை. அதனால சொல்றேன், நீங்க இந்த உலகத்துக்கு உண்டான எந்த காரியத்தை குறிச்சும் கவலைப்படாதீங்க. எது வேணாலும் நடக்கும். நடக்கிறது எல்லாமே நன்மைக்குன்னு முடிவு பண்ணுங்க. ஏன்னா நமக்கு முன்பாக ஒரு பரிசு வைக்கப்பட்டிருக்கு. அப்ப சொல்றாரு பாருங்க, நீங்க விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட. நமக்குன்னு ஒரு 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 ஓட்டத்தை ஆண்டவர் நியமிச்சு வச்சிருக்க. நீங்க இப்படியே போங்க, பொறுமையோட போங்க, இலக்கை அடைஞ்சிட முடியும். இல்லைன்னா நாம அந்த பொறுமை இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம அந்த இலக்கை அடைய முடியாது. ஏன்னா வாழ்க்கையில பொறுமைங்கிறது ஒரு பெரிய விஷயம். இந்த பொறுமை எப்பொழுது நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை நாம நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து அவரையே நோக்கி பயணிக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப பொறுமையை நாம கடைபிடிக்க முடியும். இயேசு கிறிஸ்து எத்தனையோ விதமான பொறுமைகளை அவர் சாதிச்சு காண்பிச்சார். பொறுமையினால அநேக விஷயங்களை சாதிச்சு காண்பிச்சார். அவருக்கு பின்னால வந்தவர்களும் பவுல் வரைக்கும் இருக்கிறவங்க எத்தனையோ பொறுமைகளை அவர்கள் சாதித்தார், பொறுமையை காத்து கொண்டார். அதனாலதான் அவங்க எல்லோருமே ஜெயிக்கிறவர்களா இருந்தாங்க. அப்ப நாம கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம ஜெயிக்கிறவங்களா இருக்கணும், கடவுளோட பிள்ளையா இருக்கணும், பிதாவோட வலது வாரிசத்துல வீட்டு இருக்கணும். இந்த பூமியில வாழ்கிற போது எந்த விதமான மன போராட்டமும் மனக்கவலையும் மன கஷ்டங்களும் இல்லாம சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நாம வாழணும் அப்படின்னா அதுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரே வழி என்னன்னா, உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துல நீங்க பொறுமையோட ஓடுங்க. உங்களை தூசிக்கிறவர்களால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உங்களை பாராட்டுகிறவர்களால் நீங்க பெருமை கொள்ளாதீங்க. உங்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த நிதானமான வாழ்க்கையை கைவிடாம பொறுமையோடு இயேசுவை நோக்கி நீங்க பயணிக்க. அதைத்தான் இங்க அருமையா சொல்றாரு. என்னன்னு, உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடுங்க, எல்லாவற்றையும் சகித்த இயேசு கிறிஸ்துவை நீங்க நினைவில் கொள்ளுங்க.
அடுத்து சொல்றாரு பாருங்க, பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்க நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. நீங்க பாவத்துக்கு எதிர்ப்பா போராடிங்கன்னா ரத்தம் சிந்துற அளவுக்கு நீங்க வரல. ஆனா இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். உங்களை அடிச்சு துன்புறுத்துற அளவுக்கு நீங்க இன்னும் வரல. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு அது நடந்துச்சு. சிலுவையில அறையக்கூடிய நிலைமை உங்களுக்கு வரல. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு வந்துச்சு. இது எல்லாத்துலயும் அவர் எப்படி இருக்காருங்க? ரொம்ப பொறுமையோட இருந்தார். அதை விட ஒரு மனுஷனுக்கு வேதனை, அதை விட ஒரு மனுஷனுக்கு துயரம், கஷ்டங்கிறது ஒண்ணு வராது. அது வந்த சூழ்நிலையிலும் கூட அவர் பொறுமையோடு தனது ஓட்டத்தை ஓடினார். பிதாவாகிய தேவன் அவருக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடி அந்த வலது பாரிசத்துல விட்டு இருக்கிறார். அதே போல நம்மையும் சொல்றார், நீங்க பொறுமையோடு ஓடு. எந்த விதத்திலையும் சோர்ந்து போகாதீங்க, எந்த விதத்திலையும் பெருமிதம் கொள்ளாதீங்க, எந்த விதத்திலையும் நான் தாங்கிற ஆணவம் நமக்குள்ள இருக்க வேண்டாம். எல்லாவற்றையும் இழந்துட்டு, எல்லாவற்றையும் துறந்துட்டு, இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மகா பரிசுத்தத்தை உள்வாங்கி அவரே எனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார், என்னுடைய ஒவ்வொரு செயலிலும் இயேசு கிறிஸ்து தான் வாழ்கிறார் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நாம வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கிறப்போ நிச்சயமாகவே நாம் இந்த உலகத்துல ஜெயம் பெறுகிற பிள்ளைகளாக வாழ முடியும். அதைத்தான் இந்த வார்த்தையில சொல்றார். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகும். ஒரு சில விஷயங்கள்ல நாம கர்த்தரால் நம்ம கடிந்து கொள்ளப்படுவோம். கர்த்தரால் கடிந்து கொள்ளப்படுகிறதுனா நேரா டே அறிவு கட்டவன அது இது நல்லா திட்டுறது அப்படி அல்ல. ஒரு சில காரியங்கள்ல நமக்கு கஷ்டம் வரும், ஒரு சில காரியங்களை நம்ம புடமிடப்படுவோம். நம்ம பொறுமையை சோதிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்படி நடக்கிறப்ப நாம வைராகியமா அந்த பொறுமையை காத்து கொள்ளுகிறவர்களா நாம இருக்கிறோம். அப்படிங்கிறப்போ நம்ம கடவுளோட பிள்ளைகளா இருக்க முடியும். ஏன்னா எப்பயுமே ஒண்ணு புரிஞ்சுக்க, நாம ஒரு தலைவனை ஏற்றுக்கொள்ளுகிறோம், அந்த தலைவருடைய கொள்கைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம், அந்த கொள்கையிலே நம்ம நிலை நிற்கணும். எப்பயுமே நாம இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பரிசுத்தமான தலைவனை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய கொள்கை என்ன, அந்த கொள்கையிலே நம்ம நிலை நிற்கிறவர்களா இருக்கணும். அப்பதான் நாம அவருடைய பாத்திரத்தின் பங்காய் வாழ முடியும், அவருடைய மந்தையின் ஆடுகளாக நம்ம இருக்க முடியும். அப்ப ஒரு சில சிக்ஷைகள் ஏற்படும். அந்த சிக்ஷைகள் எல்லாம் ஏற்படுகிற போது நீங்க சோர்ந்து போயிடாது. இதெல்லாம் கடவுள் அனுமதிக்கிறது. அதனால என கண்பானவர்களை, இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற போது ரெண்டே விஷயம், இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்த ரெண்டு விஷயம். ஒண்ணு, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அநேகர் தூசித்த போது, அவமானப்படுத்தின போது, ஏளனம் பேசின போது அவர் சோர்ந்து போகல. இயேசு கிறிஸ்துவை அநேகர் தூக்கி பிடிச்சாங்க, அவரே எல்லாத்துக்கும் காரணர் அவருதான், என்னை உயிரோட எழுப்புனது அவருதான் எனக்கு அப்படின்னு அவரை புகழ்ந்து தள்ளினாங்க. அப்போ அவர் மேட்டிமை கொள்ளல, அவர் அவராவே இருந்தார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மளை அப்படி இருக்க சொல்றாரு. உங்களுக்கு சிக்ஷைகள் ஏற்படுகிற போது, பிரச்சனைகள் வருகிற போது, அவமானங்கள் வருகிற போது நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. நீங்களாவே இருங்க, பரவாயில்ல, ஜமாளிப்போம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, நமக்கென்று கடவுள் இருக்கிறாரு, அவர் நம்மை நல்வழிப்படுத்துவார் என்கிற அந்த நம்பிக்கையோட இருங்க, சோர்ந்து போயிடாங்க. அப்ப நம்மள சில பேர் புகழ்றாங்க, இவருனாலதான் எல்லாம் நடந்துச்சு, இவருதான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் காரணம், இவர் எங்களுக்கு கடவுள் மாதிரி, இவர் வந்ததுனாலதான் எங்களுடைய வாழ்க்கையில, எங்க திருச்சபையில, எங்க தெருவுல, எங்க ஊர்ல இப்படி எல்லாம் நடந்துச்சு, இவர் மட்டும் இல்லைன்னா அப்படியெல்லாம் நம்மளை புகழ்றாங்க. பாத்தீங்களா? அந்த புகழ்ச்சியின் உச்சத்துக்கு நம்ம கொண்டு போறப்ப நாம இது என்னால நடந்தது இல்ல, எல்லாம் என் ஆண்டவர் கொடு, இதை நான் செய்யல, என்னை கொண்டு அவர் தான் செஞ்சிருக்கிறார், இதுக்கு நான் சாதாரணமான அவர் கையின் பாத்திரம், நான் அவர் பயன்படுத்துகிற ஒரு கருவியாத்தான் இருந்தனே தவிர இதற்கு தகுதியானவன் நான் அல்ல அப்படிங்கிற அந்த எளிமையும் தாழ்மையும் அந்த இடத்துல இருக்கிற போது நாமளாக இருக்கும். அன்பானவர்களே, இந்த மாலை நேர மன்னாவிற்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற விஷயம் என்னன்னா, நாம் இயேசு கிறிஸ்துவை போல, பவுலை போல இந்த உலகத்துல நாம் ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னார். நாம் இகழப்படும் போது
சோர்வும், புகழப்படும் போது மேட்டிமையும் இல்லாதவர்களாய் நாமாகவே வாழ்கிற போது, இயேசு கிறிஸ்துவை உள்வாங்கினவர்களாக, இம்மானுவேலரை உள்வாங்கினவர்களாக, இருதயத்திலே பதிந்தவர்களாக நாம் வாழ்கிற போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை சரியான சத்தியத்தில வழி நடத்துவார், சரியான பாதையில வழி நடத்துவார், சரியான தகுதி வரக்கூடிய இடத்துல கர்த்தர் நம்மை வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்கும். விசுவாசிங்க, ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்படைங்க, எல்லாம் நீங்க தான் சொல்லுங்க, அவர் பார்த்துக்கொள்ளும். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எங்களோடு ஜீவிக்கிறார், அவர் ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட அவரை நோக்கி எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல நாங்கள் பொறுமையோடு ஓடி அவருடைய கரத்தை பிடித்து பிதாவின் வலது வாரிசத்துல வீற்றிருக்க நீர் கிருபை பாராட்டு. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்கள் இருதயத்தில பதிந்ததா இருக்கட்டும். ஆவியானவர் எங்களை வழி நடத்த இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.